ஆங்கிலத்துல எதிர்காலம் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீர்களா? நிஜமாதாங்க. இத கேட்ட உடனே நிறைய பேருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஆமா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து படிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றமேன்னு நீங்க இப்ப குழப்பமா யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த ஆச்சரியம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா அதுதான் மொழியியல் உண்மை. அதாவது ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்னு பிரத்யேகமா எந்த ஒரு வினைச்சொல்லும் ஆங்கிலத்துல இல்ல. கரெக்ட். இது போல நம்ம இதுவரைக்கும் சிந்திக்காத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அதாவது டெட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற நீங்க எக்ஸல் அகாடமி கொடுத்திருக்கிற இலக்கண குறிப்புகளை பார்த்துட்டு மலைச்சு போயிருக்கலாம். ஆமாம் ஆமாம். இவ்வளவு விதிகளையும் எப்படிடா மனப்பாடம் பண்றதுன்னு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு உங்க சுமையை நாங்க மொத்தமா இறக்கி வைக்க போறோம். அதேதான். இங்க மனப்பாடம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வேலை இல்ல. அகாடமியோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். ஏதோ விதிகளை அப்படியே ஒப்பிக்கும் வழக்கம் இது கிடையாது. ஆங்கில மொழி எப்படி செயல்படுது, ஒவ்வொரு விதிக்கு பின்னாலேயும் என்ன மாதிரியான தர்க்கம் ஒழிஞ்சிருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான தேடல் தான் இது. இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியோட மூச்சு காற்று மாதிரி. அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. மக்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சு அதுல இருந்து உருவாக்குன ஒரு வரைபடம் தான் இலக்கணம். யாரோ ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இப்படிதான் பேசணும்னு போட்ட கட்டளைகள் கிடையாது. உண்மைதான். அந்த தர்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். டெட் தேர்வுல இலக்கணம் சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்களால ரொம்ப ஈஸியா யோசிக்காமலே விடையளிக்க முடியும். அததான் நாம இப்போ செய்ய போறோம். முதல்ல வார்த்தைகளோட மாயாஜாலத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு வார்த்தை எப்படி பெருகி வருதுன்னு பார்க்கறது ஒரு சுவாரஸ்யம்தான். இப்போ சிங்குலர் ப்ளூரல் விதியை எடுத்துக்குவோம். ஒருமைப்பன்மை விதி. ஆமா. சாதாரணமா ஒரு வார்த்தைக்கு பின்னாலே எஸ் சேர்த்தா அது பன்மையா மாறிடும். ஆனா அமைப்புகள்ல உள்ள சில விதிவிலக்குகளை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது என்ன குழப்பம் சொல்லுங்க. இப்போ ஒரு வார்த்தை எஃப் அல்லது எஃப்இ அப்படின்னு முடிஞ்சா அது பன்மையா மாறும்போது விஇஎஸ் அப்படின்னு மாறுது. லீஃப் அப்படிங்கிறது லீவ்ஸ் ஆகுது. தீஃப் தீவ்ஸ் ஆகுது. கரெக்ட். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சீஃப் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஏன் சீவ்ஸ் அப்படின்னு மாறாம வெறும் எஸ் மட்டும் சேர்ந்து சீஃப்ஸ்னு வருது. ப்ரூஃப் அப்படிங்கிறதும் ப்ரூஃப்ஸ்னு தான் வருது. ஏன் இந்த முரண்பாடு? இங்கதான் ஆங்கில மொழியோட வரலாறே ஒழிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா ஆங்கிலம் ஒரு கலப்படமான மொழி. லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன்னு பல மொழிகள்ல இருந்து வார்த்தைகளை கடன் வாங்கி உருவான மொழி அது. ஓஹோ, அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற மொழியா? ஆமா. இந்த எஃப் விஇஎஸ் மாறுறது பழைய ஆங்கிலத்தோட இயல்பான ஒலியமைப்பு. ஆனா சீஃப், ப்ரூஃப் மாதிரியான வார்த்தைகள் மத்த மொழிகள்ல இருந்து அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டவை. அடடே, அதனால அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தோட பழைய விதிகளுக்கு கட்டுப்படாது. தேர்வு குழுவினருக்கு இது நல்லாவே தெரியும். அதனால அவங்க லீஃப் அப்படின்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, சீஃப்னு தான் கேட்பாங்க. ஆஹா, அப்போ தேர்வுல விதிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட விதிய உடைக்கிற வார்த்தைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உண்மை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இந்த குறிப்புகள்ல இருக்கு. ஷீப், டியர், ஏர்கிராஃப்ட் மாதிரியான வார்த்தைகளுக்கு ஒருமையும் பன்மையும் ஒண்ணுதானா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஒரு மான் இருந்தாலும் டியர் தான். 100 மான்கள் நின்னாலும் அங்க டியர்ஸ்னு எஸ் சேர்க்கக்கூடாது. இதுக்கு என்ன காரணம்? இத நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். பழங்காலத்துல மான்களையும் செம்மறியாடுகளையும் மனுஷங்க தனித்தனியா எண்ணல. மந்தைகளாகவோ இல்ல கூட்டமாகவோ தான் அதிகமா பார்த்தாங்க. ஓ, அதனால அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே குறிக்க ஒரே ஒரு வார்த்தை போதுமானதா இருந்துச்சா? அதேதான். அதுக்குன்னு தனியா ஒரு பன்மை வடிவம் தேவைப்படல. அதேதான் நாம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றோம். மொழியோட பின்னாடில மனுஷங்களோட வாழ்வியல் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, வார்த்தைகளை எப்படி உருவாக்குறதுங்கிற பகுதிக்கு வருவோம். இந்த ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் பகுதியை தானே சொல்றீங்க? ஆமா. எக்ஸல் அகாடமி குறிப்புகள்ல அதை பத்தி ரொம்ப விரிவா கொடுத்திருக்காங்க. இத நான் லெகோ பொம்மைகளோட பிளாக்குகள் மாதிரி தான் பார்க்கறேன். சூப்பரான ஒப்பீடு இது. அந்த சின்ன சின்ன பிளாக்குகளை எப்படி வேணாலும் இணைச்சு ஒரு புது உருவத்தை உருவாக்கலாம் இல்லையா? அதுபோல தான் இதுவும். இப்போ விஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் இருக்கு. அதோட முன்னால இஎன் அப்படிங்கிற ஒரு லெகோ பிளாக்க, அதாவது பிரிஃபிக்ஸ சேர்த்தா என்விஷன் அப்படின்னு முற்றிலும் ஒரு புது வினை சொல்லா மாறிடுது. கரெக்ட். அதே போல செக்யூர் அப்படிங்கிறதுக்கு முன்னால இன் சேர்த்தா
அதோட அர்த்தம் அப்படியே தலைகீழா மாறி இன்செக்யூர் அப்படின்னு ஆகிடுது. ஒரு சின்ன ஒட்டு ஒட்டுமொத்த வார்த்தையோட குணத்தையே மாத்துறது ஒரு அற்புதம் இல்லையா? இது ஒரு அருமையான உத்தி. டெட் தேர்வுக்கு தயாராகிற நீங்க பல்லாயிரக்கணக்கான ஆங்கில வார்த்தைகளை அகராதியில பார்த்து மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்படா, அது பெரிய வேலையாச்சே. ஆமா, இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப சப் அப்படின்னா கீழே, ஹைப்பர் அப்படின்னா அதிகமா, அன் அல்லது இன் அப்படின்னா இல்லைன்னு தெரிஞ்சாலே போதும். ஓஹோ, இத வச்சு புது வார்த்தைகளோட அர்த்தத்தை நாமே கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பா. தேர்வுல ஒரு புதிய வார்த்தையை பார்த்தாலும் அதோட அர்த்தத்தை உங்களால ரொம்ப ஈஸியா கணிச்சிட முடியும். இது உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம் ரொம்ப பெரியது. செம்ம. லெகோ பிளாக்குகள் மாதிரி வார்த்தைகளை இணைச்சு பழகிட்டோம். அடுத்து முழுமையான வார்த்தைகளே ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சா என்ன நடக்கும்? அததான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஆமா, இரண்டு வெவ்வேறு வார்த்தைகள் இணைந்து ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும். நவுனும் சேர்ந்து ஸ்கூல் பிளஸ் பாய் ஸ்கூல் பாய் ஆகுது. இதெல்லாம் நேரடியா புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. அது ஏன்? ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல அப்படி என்ன குழப்பம் உங்களுக்கு? அது ஆங்கிலத்தோட மிக விசித்திரமான ஒரு பகுதின்னு தான் நான் சொல்லுவேன். நேரடியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகாம ஏன் சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை இணைக்கிறாங்க? உதாரணமா ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ உன்னை விட்டுடுறத சரண்டர் இல்லனா குவிட் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஏன் கிவ் அப் அப்படின்னு சொல்லணும்? லுக் அப்படின்னா பாக்குறது, ஆஃப்டர்னா பிறது. ஆனா லுக் ஆஃப்டர் அப்படின்னா ஒருத்தரை கவனிச்சுக்கிறது. ப்ளோ அப்படின்னா ஊதுறது, அப் அப்படின்னா மேலே. ஆனா ப்ளோ அப் அப்படின்னா வெடிக்கிறது. இது எனக்கு எப்படி இருக்குன்னா சமையல்ல யூஸ் பண்ற கரம் மசாலா மாதிரி இருக்கு. கரம் மசாலாவா? எப்படி சொல்றீங்க? பட்டை, லவங்கம், ஏலக்கான்னு ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி சுவை இருக்கு. ஆனா அதை ஒன்னா சேர்த்து அரைக்கும் போது தனிப்பட்ட சுவைகள் மறைஞ்சு முற்றிலும் ஒரு புதிய சுவை கிடைக்குது பாருங்க. அதுபோலதான் இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ். அந்த கரம் மசாலா ஒப்பீடு ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கு. தனித்தனி வார்த்தைகள் தங்களோட இயல்பை இழந்து புதிய அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. ஆனா ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசணும்னு தான் புரியல. அங்கதான் விஷயமே இருக்கு. ஆங்கிலம் ரொம்ப இறுக்கமான மொழி கிடையாது. அது ரொம்ப ஃபிளெக்சிபிளான மொழி. சாதாரண பேச்சு வழக்குல இதை யூஸ் பண்றது தான் இயல்பு. ஓ, பேச்சு வழக்குக்காக தானா இது? ஆமா. இப்போ ஐ எக்ஸ்ப்ளோடட் தி பலூன் அப்படின்னு சொல்றது ஒரு அறிவியல் அறிக்கை மாதிரி ரொம்ப எந்திரத்தனமா இருக்கும். அதே ஐ ப்ளூ அப் தி பலூன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப இயல்பா நட்பான துணியை கொடுக்கும். அப்படி கேக்குறப்ப நல்லாதான் இருக்கு. ஆங்கிலேயர்கள் அவங்க அன்றாட பேச்சுல இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. நாளைக்கு நீங்க ஒரு வகுப்பறையில உங்க மாணவர்களிடம் நெருக்கமா பேச இந்த வார்த்தைகள் பெரிய அளவுல உதவி செய்யும். ஆஹா, மொழியோட இறுக்கத்தை குறைக்கவே இந்த ஏற்பாடுன்னு சொல்றீங்க. புரியுது. சரி, இப்போ வார்த்தைகள் அதோட கூட்டணிகள் எல்லாம் தயார். இத வச்சு வாக்கியம் அப்படிங்கிற மாளிகையை எப்படி எழுப்புறது? சென்டென்ஸ் பேட்டர்ன் பத்தி கேக்குறீங்களா? அதேதான், வாக்கியத்தோட உடற்குறியல். இத நான் மனுஷ உடம்போட எலும்புக்கூடு மாதிரி பொருத்தி பார்க்கறேன். சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப், இது ரெண்டும் தலை இதயம் மாதிரி. ரொம்ப சரி. இது ரெண்டும் இல்லாம ஒரு வாக்கியத்தால உயிர் வாழவே முடியாது. ஆனா இது தவிர ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் அப்படின்லாம் எக்ஸல் குறிப்புகள்ல இருக்கே. இதெல்லாம் கைகள் கால்கள் மாதிரி வாக்கியத்துக்கு முழுமை தருதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. வாக்கியத்தோட அர்த்தத்தை முழுமையாக்குற ஒரு சொல். அது இல்லன்னா அந்த வாக்கியமே முற்று பெறாது. அதாவது எப்படி? இப்போ she is a doctor அப்படின்னு இருக்கு. இதுல a doctor அப்படிங்கறத எடுத்துட்டா she is அப்படி நிக்கும். அவள் என்னவாக இருக்கிறாள் அப்படிங்கிற கேள்விக்கு அங்க விடை இல்ல. ஓஹோ, அப்போ அர்த்தத்தை முழுமையாக்க, அதாவது காம்ப்ளிமெண்ட் செய்ய அந்த வார்த்தை அங்க கட்டாயம் தேவை. அதுதான் சி. அருமை. அப்போ அட்ஜங்க்ட்னா என்ன? அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது வெறும் ஒரு கூடுதல் தகவல் தாங்க. நேரம், இடம் இல்லனா காரணத்தை குறிக்கிறது. she went to Chennai yesterday. இதுல yesterday அப்படிங்கிறது எப்போங்கிற கூடுதல் தகவலை தருது. ஆமா, அந்த yesterday அப்படிங்கிற வார்த்தையை வெட்டி எடுத்துட்டாலும் she went to Chennai அப்படிங்கிற வாக்கியம் முழுமையாவே தான் இருக்கும். அதோட உயிர் போகாது. வாக்கியத்துக்கு அவசியம் இல்லாத ஆனா கூடுதல் அழக தர்ற ஒரு ஆபரணம் மாதிரி தான் அட்ஜங்க்ட். எவ்வளவு எளிமையான விளக்கம். தலை, இதயம், ஆபரணம்னு வாக்கியத்தோட அமைப்பை தெளிவா பார்த்துட்டோம். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த எதிர்காலம் பத்தின ஆச்சரியமான தகவல் பற்றி பேசுவோமா? காலங்கள், அதாவது டென்சஸ் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, டென்சஸ பத்தி எக்ஸல் குறிப்புகள் ரொம்ப ஆழமா பேசுது. ஆங்கிலத்துல ஃபியூச்சர் டென்ஸ்க்கு தனியா வினைச்சொல்லே இல்லைன்னு சொன்னீங்களே, அது எப்படி? நாம ஐ வில் கோ அப்படின்னு சொல்றோமே. அங்கதான் சூட்சுமம் இருக்கு.
நிகழ்காலத்தை குறிக்க ப்ளே அப்படிங்கிற வினைச்சொல் இருக்கு. அத கடந்த காலமா மாத்தணும்னா அந்த வார்த்தையிலே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சு பிளேட் அப்படின்னு மாத்துறோம். ஆமா, கோ அப்படிங்கிறது வெண்ட் ஆகுது. கரெக்ட். ஆனா எதிர்காலத்துக்குன்னு வினைச்சொல்ல எந்த உருமாற்றமும் செய்ய முடியாது. அதுக்கு பதிலா வில் அல்லது ஷால் அப்படிங்கிற உதவியாளர்களை, அதாவது மாடல் ஆக்ஸிலரிஸ வாடகைக்கு எடுத்துக்கிறோம். ஓ, வாடகைக்கு எடுக்கிறோமா? ஆமா, அத வச்சு வில் பிளே, ஷால் கோ அப்படின்னு நாம ஒரு தற்காலிக எதிர்காலத்தை உருவாக்குறோம். அதாவது ஆங்கில மொழியோட வேர்கள்ல எதிர்காலத்தை குறிக்கிற தனிச்சொல் கிடையாது. இது இலக்கணத்தோட ரொம்ப நுட்பமான ஒரு உண்மை. இது தெரிஞ்சுக்கிறப்போ உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பத்தி குறிப்புகள்ல சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நிகழ்காலம் அப்படிங்கிறது இப்ப நடக்கிறத மட்டும் குறிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஆமாங்க, இது தேர்வாளர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரெண்டு முக்கியமான இடங்கள்ல காலத்தை மீறி பயணிக்கும். ஒன்னு உலகளாவிய உண்மைகள், யுனிவர்சல் ட்ரூத்ஸ்னு சொல்லுவாங்க. The sun rises in the east அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்களா? அதேதான். நேத்து உதிச்சாலும் சரி, நாளைக்கு உதிச்சாலும் சரி, அது நிகழ்காலத்துல தான் சொல்லப்படும். ரெண்டாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக். ஏற்கனவே ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட எதிர்கால நிகழ்வுகள். அதாவது the chief minister visits the school tomorrow அப்படிங்கிற வாக்கியம் போலவா? இங்க டுமாரோன்னு எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை வந்தாலும் நம்ம வில் விசிட்னு சொல்லாம விசிட்ஸ்னு தானே சொல்றோம். ஆமா, நான் இதை எப்ப பார்த்தாலும் இது தப்போன்னு நினைப்பேன். நீங்க மட்டும் இல்ல, நிறைய மாணவர்களும் அங்கதான் குழம்புவாங்க. ஒரு நிகழ்வு, குறிப்பா முதலமைச்சரோட பயணம் மாதிரி அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் 100% நடக்கும்னு திட்டமிடப்பட்டுட்டா இலக்கணம் அத ஒரு மாற்ற முடியாத உண்மையா எடுத்துக்கும். ஓஹோ, உண்மை எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனால எதிர்காலமா இருந்தாலும் விசிட்ஸ் அப்படிங்கிறது தான் சரி. இங்க தான் டெட் தேர்வுல நீங்க ரொம்ப விழிப்போட இருக்கணும். கட்டாயம். வாக்கியத்தோட காலப்பயணத்தை பார்த்துட்டோம். அடுத்து கேமரா கோணங்களை மாத்துற மாதிரி இலக்கணத்தை எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். வாய்ஸ் அப்புறம் ஸ்பீச். ஆக்டிவ் அப்புறம் பாசிவ் வாய்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, செய்வினை மற்றும் செயப்பாட்டு வினை. இதை நான் எப்படி கேமரா கோணத்தோட ஒப்பிடுறேன்னா, ஒரு கதாநாயகன் ஒரு செயலை செய்யறத நேரா காட்டுறது ஆக்டிவ் வாய்ஸ். அங்க கேமரா சப்ஜெக்ட் மேல இருக்கு. ஆனா அந்த செயல் யாருக்கு இல்லனா எதற்கு நடக்குது அப்படிங்கறத பிரதானப்படுத்தி கேமராவை அந்த பொருளோட மேல வச்சா அது பாசிவ் வாய்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத கொஞ்சம் விளக்கமா ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாமே. ஐ வில் போஸ்ட் திஸ் லெட்டர். அதாவது நான் இந்த கடிதத்தை அனுப்புவேன். இதுல ஐ தான் ஹீரோ, கேமரா என் மேல இருக்கு. இது ஆக்டிவ் வாய்ஸ். சரி. ஆனா எனக்கு கடிதம் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதை யார் அனுப்புறாங்கங்கிறது எனக்கு தேவையில்லன்னு வைங்க. அப்போ கேமரா கடிதத்தோட மேல திரும்புது. ஆமா, திஸ் லெட்டர் வில் பி போஸ்டட் பை மீ அப்படின்னு மாறும். அதேதான். இங்க ஆப்ஜெக்டா இருந்த கடிதம் சப்ஜெக்ட் இடத்துக்கு வந்து பிரதானமாகுது. அதுக்காக ஒரு பி ஃபார்மோ பை அப்படிங்கிற வார்த்தையும் வாக்கியத்துக்குள்ள வருது. ரொம்ப சிறப்பான ஒப்பீடுங்க இது. நான் யாருங்கிறத விட என்ன வேலை நடந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இந்த பாசிவ் வாய்ஸ் பயன்படுதே தவிர இது ஏதோ மாணவர்களை கஷ்டப்படுத்த உருவாக்கின விதி இல்ல. கண்டிப்பா. இதே போலதான் டைரக்ட் அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச், அதாவது நேர்கூற்று மற்றும் அயர்கூற்று. எனக்கு தெரிஞ்சு இலக்கணத்துல பலரும் பயப்படுற ஒரு பகுதி இதுதான். ஒருவர் சொன்னதை அப்படியே இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ள வச்சு சொல்றது டைரக்ட் ஸ்பீச். ஆனா அதை இன்னொருத்தர்கிட்ட நம்ம வார்த்தைகள்ல சொல்றது இன்டைரக்ட் ஸ்பீச். கரெக்ட். எக்ஸல் குறிப்புகள்ல இதுக்கு பல விதிகள் கொடுத்திருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாறும், டென்ஸ் மாறும், ப்ரொனவுன் மாறும்னு. இதையெல்லாம் எப்படி மனப்பாடம் செய்யறதுன்னு ஒரு மலைப்பு வரும். மனப்பாடமே செய்ய வேண்டாமே. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஊர்க்கதை இல்லனா ஒரு கிசுகிசுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசுகிசுவா? அது எப்படி? சொல்றேன். உங்க நண்பன் திங்கட்கிழமை உங்ககிட்ட வந்து ஐ ஆம் ஈட்டிங் நவ், அதாவது நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். நீங்க செவ்வாய்க்கிழமை இன்னொரு நண்பன் கிட்ட போய் இத சொல்றீங்க. ஆமா. அப்போ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு அப்படியே சொல்லுவீங்களா? மாட்டீங்க. அவன் அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறதாக சொன்னான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆமா, ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைக்கு கடந்த காலம் ஆயிடுது இல்லையா? சரியா பிடிச்சீங்க. திங்கட்கிழமை நடந்தத செவ்வாய்க்கிழமை சொல்லும்போது காலம் மாறிடுது. அதனால டென்ஸ் கட்டாயம் மாறியாகணும். பிரசன்ட் பாஸ்ட் ஆயிடும். ஓஹோ, லாஜிக் புரியுது. நான் அப்படின்னு அவன் சொன்னத நீங்க சொல்லும்போது அவன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால ப்ரொனவுன் மாறுது. ஐ பிகம்ஸ் ஹீ.
நீங்க நேரடியா பேசல, நடந்தத தெரிவிக்கிறீங்க, அதனால ரிப்போர்ட்டிங் வெர்ப் மாறுது. செட் வந்து டோல்ட் ஆகுது. ஆஹா. ஆக இது ஏதோ இலக்கண விதி கிடையாது. இது அப்பட்டமான பொது அறிவு. இத உள்வாங்கிக்கிட்டா இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க ஒருபோதும் தவறு செய்ய மாட்டீங்க. வாவ்! இலக்கணத்தை கிசுகுசுவோட இணைச்சி பார்க்கறது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட ரொம்ப முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்பாட் தி எரர்ஸ் பத்தி தானே? ஆமா, தேர்விற்கான கன்னிவெடிகள்னு இதை சொல்லலாம். பலரும் தேர்வுல 1 மார்க் தானேன்னு அசல்ட்டா விடுற பல கேள்விகள் தான் ஒருத்தரோட ஆசிரியர் கனவையே தட்டி பறிச்சிடுது. எக்ஸல் குறிப்புகள்ல உள்ள பொதுவான பிழைகளை பார்ப்போம். சொல்லுங்க. நான் அடிக்கடி சேர ஒரு தப்பு இருக்கு. 2 விஷயங்களை ஒப்பிடும்போது ஐ ப்ரிஃபர் poetry than prose அப்படின்னு நான் சொல்லுவேன். அது 100க்கு 100% தப்புங்க. அங்கதான் நிறைய பேருக்கு மார்க் போகுது. அது ஏன் தப்பு? தேன் அப்படின்னா விட அப்படின்னு தான் அர்த்தம். கவிதைய விட உரைநடை பிடிக்கும்னு சொல்லும்போது தேன் தானே வரணும். இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆங்கிலத்துல பெரும்பாலான ஒப்பீடுகளுக்கு தேன் தான் வரும். டாலர் தேன், பிகர் தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ப்ரிஃபர், சீனியர், ஜூனியர், சுப்பீரியர் மாதிரியான வார்த்தைகள் லத்தீன் மொழியிலிருந்து வந்தவை. ஓ, இதுவும் கடன் வாங்கின வார்த்தைகளா? ஆமா, லத்தீன் ஒப்பீட்டு விதிகளின்படி இந்த வார்த்தைகளுக்கு பக்கத்துல டு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அதனால ஐ ப்ரிஃபர் போயட்ரி டு ப்ரோஸ் அப்படிங்கிறது தான் இலக்கணப்படி முற்றிலும் சரியானது. ஆஹா, ஒரு சின்ன வார்த்தை எவ்ளோ பெரிய வலைய விரிச்சிருக்கு பாருங்க. அடுத்து அந்த எஸ் சேர்க்கக்கூடாத வார்த்தைகள். தி ஃபர்னிச்சர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு பல கடைகளோட வாசல்லையே நான் பார்த்திருக்கேன். அதுவும் பிழைதான். ஃபர்னிச்சர், லக்கேஜ், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எண்ண முடியாத பெயர் சொற்கள். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க. நாற்காலியை எண்ணலாம், மேசையை எண்ணலாம், ஆனா ஒட்டுமொத்தமான ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கருத்தியலை எண்ண முடியாது. அதனால அங்க எஸ் சேர்க்கக்கூடாது இல்லையா? கரெக்ட். தி ஃபர்னிச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த ஸ்பாட் தி எரர் பகுதியில மாணவர்களை ரொம்ப சுலபமா கவிழ்க்கிற இன்னொரு கண்ணிவெடி கொஸ்டின் டேக்ஸ் பகுதியில இருக்கு. கொஸ்டின் டேக்ஸ்ல என்ன கண்ணிவெடி இருக்கு? ஒரு வாக்கியம் நேர்மறையா, அதாவது பாசிட்டிவா இருந்தா அதோட கொஸ்டின் டேக் எதிர்மறையா, நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. ஹி இஸ் ரீடிங், isn't he அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இது சாதாரணமான விதி தானே. ஆனா சில வார்த்தைகள் ரொம்ப ஆபத்தானவை. ஹார்ட்லி, செல்டம், ரேர்லி மாதிரியான வார்த்தைகளை வாக்கியத்துல பார்த்தா ரொம்ப கவனமா இருங்க. இந்த வார்த்தைகள்ல நோ இல்லனா நாட் அப்படிங்கிற வெளிப்படையான நெகட்டிவ் அடையாளங்கள் எதுவும் இல்லையே. அதுதான் தந்திரமே. மாணவர்கள் இதுல நாட் இல்லன்னு நினைச்சு வாக்கியத்தை பாசிட்டிவ்னு முடிவு பண்ணி நெகட்டிவான கொஸ்டின் டேக போட்டுட்டு வந்துடுவாங்க. ஓஹோ. ஆனா உண்மையில செல்டம், ஹார்ட்லி இதெல்லாம் தங்களுக்குள்ளேயே எதிர்மறை அர்த்தத்தை கொண்ட ஹிடன் நெகட்டிவ் வார்த்தைகள். உதாரணமா, தே செல்டம் வாட்ச் டெலிவிஷன் அப்படின்னா அவங்க தொலைக்காட்சியை பார்க்கறதே இல்லைன்னு தான் அர்த்தம். அட, வாக்கியமே எதிர்மறையா இருக்கிறதால அதுக்கு வர்ற டேக் கண்டிப்பா நேர்மறையா, அதாவது பாசிட்டிவா தான் இருக்கணும். விடை வந்து டூ தே அப்படின்னு தான் வரணும், டோன்ட் தேன் வரக்கூடாது. இதை நிச்சயம் மனசுல வச்சுக்கணும். எங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத குழிகள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா காட்டிட்டீங்க. சரி, நாம இப்போ நம்மளோட அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு பயணமா இருந்துச்சு இது. கண்டிப்பா. ஒரு சின்ன லெகோ பிளாக்கா மாறுற ப்ரிஃபிக்ஸ்ல ஆரம்பிச்சு கரம் மசாலா மாதிரி அர்த்தம் மாறுற ஃப்ரேசல் வெர்ப்ஸ், வாக்கியத்தோட உடற்கூறியல், காலத்தோட சூட்சுமங்கள்னு நிறைய பார்த்துட்டோம். ஆமா, கேமரா கோணங்கள் மாதிரி மாறுற ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், கிசுகிசு மாதிரி மாறுற இன்டைரக்ட் ஸ்பீச்னு எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யம்தான். அப்புறம் தேர்விற்கான கண்ணிவெடிகள்னு ஒரு மிக நீண்ட தெளிவான பயணத்தை நாம மேற்கொண்டிருக்கோம். இந்த விதிகள் எல்லாம் வெறும் தேர்ச்சிக்கான குறியீடுகளை மட்டும் பார்க்காம ஆங்கிலம் அப்படிங்கிற மாளிகையோட வரைபடமா பார்த்தா மொழி எவ்வளவு அழகானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மிக சரியான வார்த்தைகள். டெட் தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உறுதியா கூற விரும்புறேன். இந்த ஆழமான அலசல் நீங்க ஒரு தேர்வுல வெற்றி பெற்று சான்றிதழை பெற மட்டும் உதவுறதோட நின்னுடக்கூடாது. கண்டிப்பா. நாளைக்கு நீங்க ஒரு வகுப்பறையில நிக்கும்போது உங்க மாணவர்களுக்கு ஆங்கில இலக்கணத்தை ஒரு மனப்பாட சுமையா இல்லாம இது போல சுவாரஸ்யமான கதைகளாகவும் தர்க்க ரீதியான காரணங்களோடும் கற்பிக்கிற ஒரு சிறந்த ஆசிரியரா உங்களை மாத்தணும். அதுதான் இந்த அலசலோட உண்மையான வெற்றி. ரொம்ப 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள் இதெல்லாம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். மொழி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கிற ஒரு நதி போல. அது காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிர் மூச்சு. 100 வருஷத்துக்கு முன்னிருந்த ஆங்கில விதிகள்ல பல இன்னைக்கு இல்ல. ஆமா,
மொழி எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நாம ரொம்ப கண்டிப்பா படிச்சிட்டு இருக்கிற இந்த இலக்கண விதிகள்ல சில இன்னும் ஒரு 50 வருஷத்துல மக்களோட அன்றாட பேச்சு வழக்குக்கு ஏற்ப முற்றிலுமா மாறிடலாம் இல்லையா? ஒருவேளை ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறதே சரியான வார்த்தையா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உண்மைதான். யாருக்கு தெரியும்? அடுத்த முறை நீங்க ஒரு ஆங்கில வாக்கியத்தை படிக்கும் பொழுது அது எந்த விதியை கட்டி காத்து நிக்குது அல்லது எந்த விதியை உடைச்சு ஒரு புதிய பாதையை உருவாக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம். வாழ்த்துக்கள்.